கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாக எங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எபேசியர் 1 அதிகாரம் 17 வசனம் 18 வசனம். இன்றைக்கு ரொம்ப நாளாக்கு பிறகு இந்த ஜெபத்தை நாம் மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம். என்னோடு கூட உங்கள் வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 1 அதிகாரம் 17 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொல்லுற ஜெபத்தை நான் சொல்லுறபடி நீங்கள் சொல்லுங்கள். எல்லோரும் கூட என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள் வேத வசனத்தை. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. எபேசியர் 1 அதிகாரம் 17 வசனம். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? சொல்றீங்களா என்னோடு கூட? 17. என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவரே, சொல்லுங்க, உம்மை நான் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவியை எனக்கு தந்திரள வேண்டும் என்றும், நீர் என்னை அழைத்ததினாலே, 18 வசனம், நீர் என்னை அழைத்ததினாலே எனக்கு உண்டாய்க்கு நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் உமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், நீர் 19 வசனம், நீர் கிறிஸ்துவை, சொல்லுங்க, கிறிஸ்துவை மரித்தோரிந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த உமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவராகிய என்னிடத்தில் காண்பிக்கும் உம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நான் அறியும்படிக்கு நீர் எனக்கு பிரகாசமுள்ள மனக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமேன். சொல்லுறீங்களா? சொன்னீங்களா? திருப்பி சொல்லுங்க. 20 வசனம், எல்லா துரைத்தனத்துக்கும் எல்லா அதிகாரத்துக்கும் எல்லா வல்லமைக்கும் எல்லா கர்த்தத்துவக்கும் இம்மையில் மாத்திரமல்ல, அதாவது இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, ஆவிக்கிற உலகத்திலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக இயேசு கிறிஸ்து உயர்ந்திருக்கத்தக்கதாக பிதாவே அவரை இயேசுநாதரை உன்னதங்களில் உம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து, சொல்லுங்க, உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் இயேசுநாதருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாய சரீரமான சபைக்கு இயேசுநாதரை தலையாக தந்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, சொல்லுங்க, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் செத்து கிடந்த என்னை இயேசுவோடு கூட உயிர்ப்பித்து உம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே உம்முடைய மிகுந்த உருக்கத்தினாலே என் அக்கிரமத்தையும் பாவத்தையும் அநியாயத்தையும் அட்டுழியத்தையும் பார்க்காமல் இயேசுவை விசுவாசித்தபடியினாலே எல்லா அக்கிரமத்தையும் தயவாய் மன்னித்து கிருபையினாலே ரட்சித்து உன்னதங்களிலே உம்மோடு கூட இயேசுவோடு கூட என்னை உட்கார வைத்த தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். மீண்டும் இந்த ஜெபத்தை அந்த 2 அதிகாரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஜெபத்தை என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. அந்த ஆண்டவரே, இந்த காலத்திலே இயேசுவை உம்முடைய மகன் இயேசுவை என் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியினால், எபேசியர் 2:12 சொல்லுகிறேன், வாசி சொல்லுங்க. அந்த ஜெபத்தை சொல்லுங்க. நான் கிறிஸ்துவை சேர்ந்தவனாக இருக்கிறேன். இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு நான் சொந்தக்காரனாக என்னை மாற்றுவதபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கெல்லாம் நான் இப்பொழுது சொந்தக்காரனாக சுதந்திரவாளியாக இயேசுவின் இரத்த புண்ணியத்தினாலே அவருடைய தியாகத்தினாலே வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் நான் செஞ்ச எந்த செயலாலே அல்ல, உம்முடைய மகன் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடினாலே வாக்குத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு நான் பங்காளியாக என்னை மாற்றினபடியாக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனை ஏற்றுக்கொண்டபடியினாலே நம்பிக்கை உள்ளவனாக இந்த உலகத்தில் தேவனை உடைவுகளாக என்னை சிந்திக்க வைத்ததுக்காக, என்னை விசுவாசிக்க வைத்த தயவுக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி. பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தை தொடர்ந்து சொல்லுங்க. இதுதான் சபை விசுவாசியானா பண்ற ஜெபம். இன்னும் பல ஜெபங்களை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் விரும்பினா என்னோடு கூட SMS தொடர்பு கொள்ளுங்க. இன்னொரு செய்தி நான் உங்களுக்காக ஆரம்பிக்கட்டும். ஜெபம்னா என்ன, ஆவினா என்ன, ஆத்மானா என்ன, எல்லாம் எப்படி வேத பாடங்களை எப்படி கடந்து கொள்வது, ஒவ்வொரு வசனத்தையும் எப்படி புரிந்து கொள்வது, இதை குறித்து இன்னும் ஒரு மாலை உங்கள் நேரம் எந்த நேரத்தில் போட்டால் வசதியாக இருக்கும் என்று சொன்னால் எனக்கு SMS பண்ணுனா நாங்கள் உங்களுக்காக இன்னொரு பாடத்தை நாங்கள் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இந்த பாடத்தின் மூலம் அநேகர் எனக்கு சொல்லுகிறீர்கள், என் கண்களை திறந்தீர் என்று சொல்லுகிறீர்கள், அநேகர் சொல்லுகிறீர்கள். எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு சிலர் ஃபோனில் அழுது கொண்டே சொன்னார்கள், ஐயா, இத்தனை நாள் நான் தவறாக விளங்கி இருந்தேன், தேவன் நல்லவர் என்பது தெரியாது, தேவன்கிட்ட நெருங்கினா பாடு வரும், தேவன்கிட்ட நெருங்கினா கஷ்டம் வரும், ஆனால் தூரமே நின்னாங்க. இல்லை அருமையானவர்களே, நீங்கள் சொன்ன பிறகுதான் தேவன்கிட்ட நெருங்கினா ஆசீர்வாதம் வரும், விருத்தி வரும், வெற்றி வரும், சுகம் வரும், செழிப்பு வரும் சொல்றீங்க. இப்போ நான் ஆண்டு அதிகமாக நெருங்குறேன், வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது, அநேக இப்போ புதிய புதிய ஐஸ்வர்யம், புதிய புதிய திட்டங்கள் வருது என்ன சொல்ல ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய போன் அழைப்புகளுக்காக, எங்களுக்கு கொடுத்த பாராட்டுகளுக்காக நன்றி. எல்லா மகிமையும் தேவனுக்குரியது. பவுலுடைய ஜெபத்தை நான் சொன்னேன்.
இதை குறித்து தான் இந்த வருடம் முழுவதும் நான் போதிப்பேன். ஆனால் இன்னொரு செய்தி, வேத பாடத்தை எடுத்து பண்ணலாம் நினைக்கிறேன். உங்கள் SMS மூலமாக என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய அதிகமான அவருடைய அழைப்பு கிழங்க மீண்டும் ஒரு செய்தியை நாம் ஆரம்பிப்போம். ஆசீர்வாதங்கள் மறந்து விடாதீர்கள். ரட்சிப்பு இலவசம், சுகம் இலவசம், ஆசீர்வாதம் இலவசம், ஐஸ்வர்யம் இலவசம். தேவன் கொடுத்த காற்று ஃப்ரீ, மழை ஃப்ரீ, சூரியன் ஃப்ரீ, எல்லாமே இலவசம். தாய் கொடுக்குற பால் இலவசம். தாயோட நிபந்தனை போடலை, எனக்கு ஒரு மகனே நான் உனக்கு பால் கொடுத்தேன், எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்கல. கத்தர் கேட்கல. சில சொல்றாங்க கத்தர் நான் உனக்காக மரித்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய். அது கத்தர் கேட்கல, இவங்க கேட்கறது. நான் கேட்கலாம், மகனே நான் உனக்காக மரித்தேன், நீ எனக்காக என்ன செஞ்ச. அது கத்தர் கேட்கல. கத்தர் எப்போதும் இலவசம், நிபந்தனை இல்லாமல் கொடுக்கிறார். கடவுளுடைய அன்பு ஒன் சைடு அன்பு தான். சொல்லிக்கலாம், நான் எனக்கு நீ பிரதிஷ்டை பண்ணு, நீ பொருத்தனை பண்ணு, அது கேட்கறதே இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் எந்த மனுஷன் வந்து நிர்பந்தப்படுத்துறதில்லை. நான் சொன்னேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏவாள் அந்த கனியை புசிக்கும் போது ஆண்டவர் ஒன்றும் குறுக்க வயிறல, அவளை அடிக்கலை. அவர் நினச்சிருந்தா ஒரு கையை டப்புன்னு உடைச்சிருக்கலாம். அப்போ அவர் வந்து குறுக்க வைக்கல. அதே சமயத்தில் அந்த ஏவாள் சாத்தான சத்தத்தை கேட்டு அது போதனை கேட்கும்போது உடனே மூஞ்சில் ஒரு குத்தலை. நீ எப்படி ஏன் போதனையை விட்டுட்டு சாத்தான் போதனையை கேட்குற? குத்தலை. தேவன் மனிதனை மதிக்கிறார். மனிதனுடைய சுயத்தில் அவர் தலையிடுறதில்லை. உங்களுடைய வாழ்வும் உங்களுடைய முன்னேற்றத்தும் உங்கள் கையில் இருக்குது. நீங்க நினைச்சா நீங்க தேவனுடைய வார்த்தையை கத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஆசீர்வாதத்தை எடுக்க யாராலும் வரல. தேவன் வந்து குறுக்கிறது இல்லை. இது தேவ சித்தம் அப்படியெல்லாம். தேவ சித்தம் நீ நல்லா இருக்கணும், நீங்க சுகமா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும், நீ குறைவில்லாம இருக்கணும், வாழ்க்கையில பாலும் தேனும் ஓடணும், உச்சிதமான கோதுமை கண்மலை தேனால் நீங்க போஷிக்கப்படணும், தேசத்தின் நன்மைகளை பூசிக்கணும், ஐஸ்வர்யம் இருக்கணும், பொண்ணு வெள்ளியும் பெருகி இருக்கணும், இந்த பூமியில நிறைவா இருக்கணும், எல்லாரை விட நல்லா இருக்கணும், இந்த பூமி ஒரு பரலோகம் போல இருக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு நித்தியத்துல தேவனோடு பரலோ பொறுத்தல வீதியில விளாவணும். தங்க பட்டணம், தெருவெல்லாம் தங்கும். அது பட்டணத்துல எல்லா அஸ்திவாரம்லாம் தங்கும். அந்த தங்க பட்டணத்துல வாழணும். அங்க அழுகை இல்லை, பசி இல்லை. அப்ப இங்கேயும் அழுகை இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லாம இருக்கணும். அங்கேயும் அப்படி இருக்கணும். அதான் கத்து. பரலோகத்தில் இப்படி சித்த நிறைவேறுவது போல பூலோகத்தில் நிறைவேறுவதாக. அப்ப பரலோகத்தில் அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, வியாதி இல்லை, வேதனை இல்லை. இதனை விளங்கி விசுவாசிக்க ஆரம்பிச்சேன்னா இந்த பரலோக சித்தம் பூமியில. அப்ப பூமியில வியாதி இல்லை, வேதனை இல்லை, கண்ணீர் இல்லை. அதுதான் ஜெபம் பண்ண சொன்னார். இல்லாத ஒண்ணு ஜெபம் பண்ண சொல்லல. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பரலோகத்தில் இருக்கிற பிதாவே இப்படி நாம மையப்படுவதா, பரலோகத்தில் இப்படி சித்தம் செய்யப்படுவது போல பூல செய்யப்படுவதா. பரலோகத்தில் வியாதி இருக்குதா? பரலோகத்தில் வேதனை இருக்குதா? பரலோகத்தில் கண்ணீர் இருக்குதா? நீ தேவனுடைய பிள்ளையாச்சே, அப்படி அது நிறைவேறணும். இந்த பூமியில வரல, பிரச்சனை வருது, சாத்தான் கொண்டு வர்றான். அதைத்தான் சுதந்திரிக்கணும். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அதான் 1 பேதுரு 3:9 வாசிக்கிறோம். தீமைக்கு 1 பேதுரு 3:9 தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தை சரிகட்டாம அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டு என்று அறிந்து. எதுக்கு அழைச்சாரு? சன்னியாசியருக்கு அழைச்சாரா? பண்டாரம் பரதேசியருக்கு அழைச்சாரா? இல்ல. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கும்போது நான் அவனை அழைத்தேன். ஏசாயா 51:2 என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா 51:2 படிச்சு பாருங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன்னை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கு, நான் அவனை அழைச்சேன், அழைச்சி அவனை பண்டாரமாக்குனேன், பரதேசியாக்குன்னு அப்படியே சொன்னாரு. நான் அவனை அழைத்தேன், நான் அவனை ஆசீர்வதித்தேன், நான் அவனை பெருக செய்தேன். ஏன் சொன்னார்னா உங்களே அதுதான். தன்னுடைய குமாரனோடு ஐக்கியமா இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். 1 Corinthians 1:9 வாசிக்கிறோம். எதுக்காக அழைச்சாரு? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். அப்ப இந்த பூமியில ஆசீர்வாதம் இல்லை, பரலோகம் நிறைவேற, பரலோகம் இல்லை, புலம் நரகமா இருக்குது. சில வாழ்க்கை நரகமா இருக்குது, சில குடும்பம் நரகமா இருக்குது. பிரிவினைகள், பிரச்சனைகள், தரித்திரங்கள், குழப்பங்கள், புருஷ ஜாதிக்குள்ள குழப்பம், பிள்ளைக்குள்ள அப்பாவும் குழப்பம், குழப்பம் குழப்பம் குழப்பம். அருமையான தேவன் ஜனமே, என் வார்த்தை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள், கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் நான் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன், எழுதப்பட்ட வார்த்தையை பேசுகிறேன். இந்த வார்த்தை சரியா விளங்கினால், புரிந்து கொண்டால், தேவ ஆவியை கொண்டு புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை இந்த பூமியிலே பரலோகமாக மாறும். ஏனென்றால் அதைத்தான் சொன்னார், பரலோகத்திலே எப்படி சித்தம் நிறைவேறுவது போல பூலோகத்தில் நிறைவேறுவதாக. அப்படியானால் இந்த பூலோகம் உங்கள் வாழ்க்கையிலே பரலோகம் பிரதிபலிக்க வேண்டும். பரலோகத்தில் தரித்திரம் இல்லை, பரலோகத்தில் வியாதி இல்லை, பரலோகத்தில் வறுமை இல்லை, பரலோகத்தில் குழப்பம் இல்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. கவனிங்க தேவனுடைய ஜனமே, அநேகர் வசனம் கேட்க முடியல, விளங்க முடியல. ஜெபம் பண்ணு கர்த்தாவே. அதான் இந்த பவுல் ஜெபம். பிரகாசரும் மனக்கண்களை தாரும், பிரகாசரும் மனக்கண்களை தாரும். தேவனே, இதோ இந்த மனுஷன் பேசுறாரே, இது சரியா தவறா, இல்ல நம்மளை குழப்புறாரா? தேவனே ஆவியானவரே, இந்த ஆள் பேசுவது சரியா தப்பா, இது வஞ்சகமா சூதா கபடா, இல்லை என்றால் சரி என்றால் ஆவியானவரே எனக்கு எஸ் என்று சொல்லும், இல்லை என்றால் நோ என்று சொல்லும் என்று நீங்கள் உங்க ஆவியானவரை கேளுங்க, உங்க அபிஷேகத்தை கேளுங்க. கர்த்தர் எஸ் என்று சொன்னா என் வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க, நோன்னு சொன்னா எனக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன், நானும் மாறுகிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அதிலிருந்து விசுவாசிக்கிறீங்க, உங்களை ஆவியானவரை பார்ப்போம். சரி, அருமையான தேவனுடைய ஜனமே, நான் தொடர்ந்து இந்த வருஷம் முழுவதும் அதை பேச போகிறேன்.
தேவன் ஒரு மனிதனை அழைத்ததுனாலே அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் போது நான் சொன்னேன், நான் நீதிமான் என்று சொன்னேன். இந்த நீதிமான் ஏன் திருப்பி சொல்றேன் தெரியுமா? 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கும் போது 5:17 என்ன வாசிக்கிறோம்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஏசுகிட்ட வந்தா புது சிருஷ்டி ஆயிட்டானா, புத்தம் புது மனுஷன். ஆனா இப்போ எது மாறல? ஆவி புதுசா மாறிடுச்சு, இன்னும் மனசு மாறல. இது சரீரம் மாற போறதுல அது ஒரு நாள் கர்த்தர் வரும்போது கண்டிப்பாக நேரத்தில் மாறப்போகுது. அது அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த நீதிமானுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஏன்னா இது எப்போ படுத்தாலும் நான் நீதிமான். சில பார்த்தா நான் ஆண்டவரே நான் புழு, ஆண்டவரே நான் தூசி, ஆண்டவரே நான் கழுதை. ஒருத்தர் நான் கேட்டேன், ஒரு சொன்னாரு, ஐயா நான் ஒரு கழுதை, ஐயா நான் ஒரு கழுதை, இருவழியில் சந்தையில் கட்டப்பட்ட கழுதை, கேப்பார் இல்லாத கழுதை, வேலை வாங்கிட்டு அப்படி விடப்பட்ட கழுதை. நாமளும் அப்படித்தான் ஆண்டுட்டு வந்தா கழுதையை போல. கழுதைக்காக இயேசு வந்தாரு? ஒரு கழுதைக்காக பரலோகத்தோடு பூலோகத்து இறங்கி வந்தாரு? கழுதை சிந்தையா அவருக்கு? நீங்கள் திலேறப்பட்டவர்கள், தேவசாயலாக உண்டாக்கப்பட்டவர்கள். அதுக்கு ஒரு கழுதைக்காக இயேசு ஜீவனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. 10,000 ரூபாய் கொடுத்தா 2 கழுதை வாங்கலாம், 3 கழுதை வாங்கலாம். ஆகவே கழுதைன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் இன்னும் ஏற கத்திர சுமக்கிற கழுதை, கத்திர சொல்லாதீங்க. கழுதை மேல இல்ல, அது கொஞ்ச நேரம் இருந்தாரு, வேதவசம் நிறைவேறத்துக்கு தான் கொஞ்ச நேரம் இருந்தாரு, அப்புறம் போயிட்டாரு. இப்ப நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்குள்ள சொல்லுங்க, நான் கழுதை இல்லை. எல்லாம் சொல்லுங்க, நான் கழுதை இல்லை, நான் காக்கா இல்லை, நான் குருவி இல்லை, நான் மண் இல்லை, நான் குப்பை இல்லை, நான் தூசி இல்லை. சொல்லுங்க, நான் தூசி இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் கழுதை இல்லை, நீதிமான். எனக்காக இயேசு தன் ஜீவனை கொடுத்தார். நான் விலையேறப்பட்டவன், நான் ராஜகுமாரன், நான் தேவசால உண்டாக்கப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை, ஆசீர்வாதத்துக்கு பிறந்தவன், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவன். என் குடும்பத்திலே சொல்லுங்க, என் குடும்பத்திலே, என் வாழ்க்கையிலே பரலோகம் நிறைவேற வேண்டும், பரலோகம் நிறைவேற வேண்டும். ஒரு தரித்திரம் இருக்கக்கூடாது, ஒரு வியாதி இருக்கக்கூடாது. நான் வேதத்தை கற்றுக்கொள்வேன், நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவன், சுகத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவன், விருத்தியை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவன், இயேசு இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், பிசாசின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டவன், இருளிலிருந்து மீட்கப்பட்டவன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. 100 வசனத்தை நான் சொல்லி தர போறேன், வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கா ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த நீதிமானுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதோ நடக்குன்னு அறிஞ்சிருக்கணும். இதை வச்சுக்கிட்டு வியாதி வந்தா நன்மைங்கிறாங்க சிலது. அதெல்லாம் நன்மை இருக்கு பிரதர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபத்திரம் வந்தா அது கர்த்தர் நன்மைக்காக கொடுத்தார். சில கை உடைஞ்சு போச்சுன்னா அது கர்த்தர் நன்மை. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? ஒரு பிள்ளை செத்து போன பிறகு கர்த்தர் நன்மைக்காக கூட அது ஒரு நன்மை இருக்கு பிரதர். அருமையான தேவனுடைய ஜனமே, பிசாசின் வஞ்சகம் அது அல்ல இந்த வசனத்தின் விளக்கம். நான் வாசிக்கிறேன், உங்களை குற்றப்படுத்தலை, உங்களை குறை சொல்லலை, நீங்க நல்லா இருக்கணுங்கிற ஆசை ஆதங்கத்தில் பேசுறேன். நீங்க நன்றா இருக்க வேண்டும், உங்கள் குடும்பம் நன்றா இருக்க வேண்டும், கல்வாரி சிலுவையில மரித்த அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பட்ட தியாகங்கள், அவர் பட்ட அடி, கல்வாரி சிலுவையிலே 3 ஆணி மத்தியிலே நானோ மனிதனல்ல ஒரு புழு என்று சொல்லு போய் புழு போல நெளிஞ்சு நெளிஞ்சு நம்பி நம்பி துடிச்சு நமக்கு உயிரை கொடுத்தாரே, அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த ஆதங்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வசனத்தின் விளக்கத்தை சொல்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் உதவி செய்வாராக, ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆவியானவரே சொல்லுங்க, ஆவியானவரே இந்த மனிதன் போதிப்பதை எனக்கு புரிய வைப்பீராக. வஞ்சகம், சூது, கபடு இந்த மனிதன் மூலம் எனக்கு வராதிருப்பதாக. இந்த மனிதன் பேசுற காரியங்கள் சரியா தவறா என்பதை எனக்கு போதிப்பீராக. சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கிறேன். அன்றியவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அறிந்திருக்கிறோம் சொல்லிட்டு பாருங்க. ஒரு வசனத்தை வாசிச்சா ஒன்னு வசனத்தை மாத்திரம் பொறுக்கி பேசாதீங்க, முழுவதும் படியுங்க. என்ன விருது சொன்னார்? அடுத்த வசனம் பாருங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்க பொருட்டு தேவன் இவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்படியானா முன்னறிந்தார். முன்ன சொல்லுங்க, நான் முன்னறியப்பட்டவன், நான் முன்குறிக்கப்பட்டவன். எப்படி தேவனுடைய சாயலை போல மாத்துறது? அது நான் மாறுறதா? சில கனிங்கிறாங்க. இந்த பிரதர் நீங்க ஆசீர்வாதத்தை பேசுறீங்களே, கனியை பத்தி பேசுறது இல்லையே. இல்லைங்க, இது விளங்கிட்டாலே கனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளை பிறந்த உடனே கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் கனிகளை பற்றி பேசுது, மாம்சத்தின் கிரியைகளையும் ஆவியின் கனிகளை பற்றி பேசுது. சில எனக்கு ஒரு கேள்வி, பிரதர் நீங்க எப்போதும் ஆசீர்வாதம் கனியே இல்லையே பிரதர்? இது வசனம் விளக்குனாலே கனி வருங்க. ஏன்னா கனிங்கிறது ஒரு பிள்ளை பிறந்த உடனே விபச்சாரம் பண்ணிச்சா, திருடிச்சா? இல்லை, மாம்சத்தில் பிறந்த ஒரு குழந்தை அது வளருது,
அது வளர்ந்து 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 வாலிபனான உடனே யாரும் கற்றுக் கொடுக்காமலேயே எல்லா கெட்ட பழக்கம் வந்துடுச்சு. அதுபோல பிறந்த உடனே திருடலை, பிறந்த உடனே அது விபச்சாரம் பண்ணலை, அது வளர்ந்து வளர்ந்து தானாவே வருது. ஏன்னா பாவ சுவாபம் அதுக்குள்ள இருக்கிறதுனால அது யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை, அது யாருக்கும் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதில்லை. பாவம் செய்யறதுக்கு யாரும் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதில்லை, போய் சொல்லுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதில்லை. அது வளர, அது சுவாபம் அதுக்குள்ள இருக்குது, அது வளர வளர தானா கனி கொடுக்குது. அது போல இப்ப நான் தேவனுடைய வார்த்தை ஜீவனை பேசிட்டே இருக்கிறேன். இயேசு ஏத்துட்டா நீ தேவனுடைய குடும்பத்தில் மறுபடியும் பிறந்துட்டீங்க. மறுபடியும் பிறந்த நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு நீ வளர. அதான் பேதுரு சொல்கிறார், நீங்கள் மறுபடியும் பிறந்த குழந்தைகளை பற்றி சொல்கிறாரு, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல களங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய வேத வசனத்தின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அப்போ அந்த களங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய இந்த வேத வசனம் ஆவி மனிதனை வளர்க்குது. இவன் வளர 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 வளர்ந்து வரும் பொழுது இவனுக்குள்ள இருந்து கனி தானா வெளிப்படும். அதான் ஏசு சொன்னாரு, நான் திராட்சை செடிப்பா, நீங்கள்லாம் கொடி, என்னை நிலைச்சிருங்க, அது கனி கொடுப்பீங்க. கொடியானது தானாய் கனி கொடுக்க முடியாது, அது செடியிலும் தான் கொடுக்கணும். அதுபோல ஒன்றுக்கும் உதவாத நாம, ஒரு புரோஜனத்துக்கு முடியாத கொடி போல இருக்கிற நாம இயேசுடைய வார்த்தையில வளர 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 செடியாய இயேசு இருந்து அந்த ஜீவன் கனி தானா வந்துடும். எப்படி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படாத மனிதன் ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு ட்ரைனிங்கே தேவையில்லை, அதுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அது வளர்ந்து 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 வரும்போது அதுக்குள்ள சின் நேச்சர் பாவ சுவாமம் இருக்கிறபடினால பாவத்தின் செயல்கள் வெச்சார வெசித்தனம் பொய் எல்லாம் வருது. அது வருவது போல இந்த வேதவசனம் நான் கற்றுக் கொடுக்க நீங்க கேட்டுட்டே இருந்தீங்கன்னா, இந்த ஜீவன் உங்களுக்கு போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, உங்களை அறியாமலேயே நேசிக்க முடியாதவர்களை நேசிக்க ஆரம்பிப்பீங்க, நேசிக்க தகுதி இல்லாதவர்களை நேசிக்க ஆரம்பிப்பீங்க, துரோகிகளை நேசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க வாழ்க்கையில கசப்பு வராது, ஏன்னா தேவனுடைய ஜீவன் உள்ள போயிடுச்சு. வெளிச்சம் வர 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 இருள் போயிடுச்சு. அப்போ கனி என்பது என்னையா நேற்று வரைக்கும் இப்படி இருந்தானே எப்படி மாறிட்டான், ஆக அந்த மாற்றம் தான் கனி. அருமையானவர்களே, அன்பு வந்துருது, சந்தோஷம் வருது, சமாதானம் வருது, இச்சைரகம் வருது, சாந்தம் வருது, தயவு வருது, நற்குணம் வருது, எல்லாம் வந்துருது. அது எப்படி வருது? அந்த கொடியை கேட்டா எல்லாரும் சொல்றது, கொடியில பாரு என்ன கொத்து கொத்தா பழம் வருது. அந்த கொத்து கொத்தான பழம் ஆக்சுவலா கொடியில காணப்பட்டாலும் அது கொடியிலிருந்து வரவில்லை, அது செடியிலிருந்து வந்துச்சு. எத்தனை சுவாசிக்கிறீங்க? அதுபோல மனிதன் பாவத்துல பிறந்தபடினாலே அவன் வளர்ந்து வளர்ந்து தானா வரும்போது எல்லா அசுத்த கிரிகளும் வருது. இது ட்ரைனிங் தேவையில்லை, ஸ்கூல் தேவையில்லை, இதுக்கு பாடம் தேவையில்லை, இது டீச்சிங் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, அது தானா வந்துடும். ஆனா தேவனுடைய வசனத்தை போதிக்க போதிக்க வார்த்தை உள்ள போக 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 அந்த ஜீவன் உள்ள இருக்க இருக்க உள்ள என்ன இருக்குதோ அது வெளியே வரும். இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்புறீங்களா? சரி, நம்ம வசனத்துக்கு சொல்லுவோம். அருமையானவர்களே, இன்னும் சந்தேகம் தான் என்கிட்ட கேளுங்க, சொல்லித்தாரே. கனிங்கிறது தேவனுடைய ஜீவனிலிருந்து வருகிறது. அது வெளிச்சம் வந்த உடனே இருள் போயிடுச்சு. சரி, இப்போ சொல்லுவோம். அன்றியாவுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனுடைய அன்புகூர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கும். ஏதோ வியாதி வந்தா நன்மைங்கிறாங்க, கஷ்டம் அப்படி இல்லை, அறியாமை. அப்போ தேவனுடைய குமாரனுடைய சாயலாக இருப்பதற்கு நம்மை அழைச்சாராம். அப்போ தேவனுடைய குமாரன் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ஏதாவது குறை உண்டா? அவருடைய தரித்திரம் உண்டா? இயேசுனுடைய வஸ்திரம் உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப காஸ்ட்லிங்க. அவரு இயேசுநாதர் என்ன மாட்டுக்கொட்டில் பிறந்தார். அவர் ஐஸ்வர்யனா இருந்து என்ன ஐஸ்வர்யனாக்க தரித்திரத்தை ஏற்றுக்கிட்டார், அவராக விரும்பி ஏற்றுக்கிட்டார். மாட்டுக்கொட்டில் பிறந்தார். அவர் தான் வானத்தை பூமி உண்டாக்குனவர். ஆனா அவர் மாட்டுக்கொட்டில் பிறந்தவன் என்ன வந்துச்சு? தானாவே ஐஸ்வர்யம் வந்துச்சுங்க. பொண்ணு, அப்புறம் வெள்ளைப்போளம், அப்புறம் தூபம் இருக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்போ தானா வந்துச்சு. அப்போ நம்ம மாட்டுக்கொட்டில் போல தான். இது நாளை கிடக்கிற இடம் தான், இது அசுத்தமான இடம் தான். நீ இயேசு என் பிள்ளைகளே கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும்படி நான் கற்பனை ஏற்படுது. கிறிஸ்துவுல உருவாகிட்டார்னா பொண்ணு வந்துடும். மரியாதை, மதிப்பு, அந்தஸ்து, உயர்வு, வெற்றி, பொண்ணு செழிப்புங்க. இதுக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய விளக்கமே தேவையில்லை. பொண்ணுன்னா பொண்ணு தான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தங்கம்னா தங்கம். இதுக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. தங்கம்னா அது விசுவாசமா தேவையில்லைங்க. ஏசுநாதர் மாட்டுக்கொட்டில் பிறந்தார், பொண்ணு வந்தது. ஆகையினால தான் அவர்கிட்ட ஒரு குறையும் இல்லை. ஏசுநாதர் ஊழி தரும்போது ஏதாவது குறை இருந்துச்சான்னு கேட்டால் ஒரு குறையும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சிலுவையில மரிக்கும் போது தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தரித்திரரானார். பூமியில தரித்திரம் இல்லைங்க. அவரை சிலுவையில் அடிக்கும் போது அவருடைய வஸ்திரத்தை பங்கு போட்டாங்க. ரோம சேவகர்கள், ரோமர்கள் ஆளுகிறார்கள், யூதர்களை ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ இயேசுநாதருடைய வஸ்திரம் வெளியேறப்பட்ட காஸ்ட்லியா இருந்ததுனால தான் அந்த வஸ்திரத்து மேல ஆசைப்பட்டு பங்கு போட்டான். இல்லைன்னா என்ன சொல்லுவான், எனக்கு எதுக்கு அந்த வஸ்திரம்? ஏன்னா அவன் அடிமைகளை வச்சிருக்கிறாங்க யூதர்களை. அவன் வஸ்திரத்தை வேண்டாமா. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வஸ்திரம் இருந்துச்சான். அந்த வஸ்திரத்தை பார்த்துட்டு அது மேலிருந்து கீழே வரைக்கும் ஒரே நெய்ல இருந்துச்சான். பார்த்தானா ஒருத்தன் கூட விட்டு கொடுக்க மனசு இல்லை.
அது பங்கும் போட முடியல, கிழிக்கவும் முடியாது. எனக்கு இல்லப்பா, எனக்கு வேண்டாம்னு சொல்ல முடியல. அவன் எனக்கு வேணுங்கிறான், ஒருத்தன் எனக்கு வேணுங்கிறான், ஒருத்தன் எனக்கு வேணும். இப்போ என்னதான் பண்றது? அவ்வளோ அருமையான காஸ்ட்லி, விலையேறப்பட்டது. சிலர் நினைக்கிறாங்க ஆண்டவர்னா நம்ம வஸ்திரம் ரொம்ப மோசமா இருக்கணும், இந்த பூமியில ஒண்ணு இருக்கக்கூடாது, நம்ம அல்பமா இருக்கு. இல்ல அருமையானவர்களே, அறியாமை அறியாமை. என் ஜனங்கள் அறியாதபடினாலே சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாதபடினாலே சிறைப்பட்டு போகிறார்கள். அப்படி அந்த இயேசுவின் வஸ்திரம் விலையேறப்பட்டதுங்க. அவர் ரொம்ப காஸ்ட்லி. அதனால தான் என்ன பண்ணாங்க, ஆளுகிறவர்கள் எஜமான்கள் அந்த வஸ்திரத்தை எடுத்து, ஐயா இந்த வஸ்திரம் எனக்கு வேணும். சரி என்னதான் பண்றது? பெரிய குழப்பம், பெரிய சண்டை. யார் விட்டு கொடுக்க மனசு வரல இல்லையா? நம்ம ஆள் போடுற வஸ்திரம்னா தொடவே மாட்டான். ஒரு அந்த ரோம போர் செய்வன் ஒரு ஈட்டி எடுத்து அந்த வஸ்திரத்தை கையில கூட தொட மாட்டான், அப்படியே ஈட்டியில குத்திட்டு போய் அங்க போட்டு தெருக்கு வச்சிருப்பான். ஆனா இயேசுவின் வஸ்திரம் விலையேறப்பட்டது. ஆனால் தான் அவன் எல்லாரும் வாஞ்சித்தாங்க இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வஸ்திரமும் எத்தனையோ லட்சத்துக்கு போகும் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி என்ன பண்றாங்க, விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் சரி சீட்டு போட்டு, சரி என்னதான் முடிவு? கடைசியில குழப்பம் குழப்பம். எதுக்கு? வஸ்திரத்துல குழப்பம். நான் விட முடியாது, இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும். கடைசியில கடவுளுக்கு பொதுவா சீட்டு போடுவாங்க. அப்படியானால் இயேசுவின் வஸ்திரம் விலையேறப்பட்டது. நம்புறீங்களா? பரலோகம் ஐஸ்வர்யம் இருந்த இடம், பரலோகம் செல்வம் இருந்த இடம், பரலோகம் செழிப்பு இருந்த, பரலோகத்தில் இப்படி சித்த நிறைவேறது போல பூர்வத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் இருக்க வேண்டும், நிறைவேற்க வேண்டும், செழிப்பு இருக்க வேண்டும். அப்போ அவருடைய தீர்மானத்தில் அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்காக நடக்கிறது. இயற்கை அனுகூலமாக இருக்க அருமையானவர்களே, எல்லாம் நன்மையா வரும். இதை விசுவாசிக்கணும். தீமை வந்தா அது பேயிட்டு வந்துச்சு. நீங்க அதிகாரம் பெற்றவர்கள், சர்ப்பங்களின் தேர்தலை மிதிக்கவும் சத்துருவின் சகலவலை மேற்கொள்ளவும் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. உங்க அதிகாரத்தை உபயோகித்து உங்களுக்கு வரக்கூடிய தீமை இயேசு நாமத்தை எடுத்து நில்லுங்க. உங்க வாழ்க்கையில் பிரச்சனை வந்தா, குழப்பம் வந்தா, குழப்பத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் விலகி என்று சொல்லுங்கள். இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசுக்கு வல்லமை இருக்கலாம், உங்கள்கிட்ட அத்தாரிட்டி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனுடைய நீதிமான்கள், நீங்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனைப் போல செயல்படக்கூடியவர்கள். நீங்கள் எதிர்த்து சாதிக்கலாம். ஆனால் அந்த வசனத்தின் விளக்கத்தை நாளைக்கு இன்னும் விளக்கமா சொல்லித்தரேன். நாளை கவனிங்கள், முழுவதுமா சொல்லித்தர போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நீங்கள் தேவனாலே முன்னறியப்பட்டு முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள். ஒரு அறிக்கை பண்ணுவோமா? சொல்றீங்களா? சொல்லுங்க. இயேசு என்னுடைய ஆண்டவன், நான் தேவனால் முன்னறியப்பட்டவன், நான் தேவனால் முன் குறிக்கப்பட்டவன். சொல்லுங்க. நான் ஆசீர்வாதத்தை, சொல்லுங்க, நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தேவன் என்னை ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்காக, சுகத்தை சுதந்தரிப்பதற்காக, நல்வாழ்வை சுதந்தரிப்பதற்காக, வெற்றியை சுதந்தரிப்பதற்காக, நிறைவை சுதந்தரிப்பதற்காக, ஐஸ்வர்யத்தை சுதந்தரிப்பதற்காக, உன்னதமான வாழ்க்கை வாழ சுதந்தரிப்பதற்காக தேவன் என்னை அழைத்தார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே நான் அறிந்திருக்கிறேன். பிசாசே, என் வாழ்க்கையில வஞ்சகம் சூது கபடு வர முடியாது. எல்லா தரித்திரமும் இயேசுவின் நாமத்திலே விலகும். என்னோட தேவன் திட்டத்தின் தேவன், போதகர் எனக்குள்ள இருக்கிறார். நான் நடக்க வேண்டிய வழியை போதிக்கிறவர், நல்ல போதகர். என் வாழ்க்கையிலே ஞானத்தையும் திறமையும் ஆற்றலையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிப்பதற்கு, என்னை விருத்தியாய்ப்பதற்கு எனக்கு ஐடியாக்களை கொடுக்கக்கூடிய தேவன் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்ந்திருப்பேன், சுகித்திருப்பேன், நன்றாயிருப்பேன். தேவன் என் கண்களை திறந்திருக்கிறார், தேவன் என் காதுகளை திறந்திருக்கிறார், என் புத்தி நன்றாயிருக்கிறது, என் கண்கள் திறந்திருக்கிறது, என் இருதயம் நன்றாயிருக்கிறது. நானும் என் குடும்பமும் ஆசீர்வாதமாய் இருப்போம். ஹல்லேலூயா, ஆமென். நாளை பார்ப்போம் இதோட தொடர்ச்சியை. அதுக்குள்ள நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுகிறேன். பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உங்களுடைய ஜனங்களுக்கு வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறேன். இந்த வார்த்தைக்கு நிறைவு மாத்திரம் எடுத்துக்கொள்ளட்டும். குறைவுகளை விட்டு விட்டு ஆண்டவரே, தகப்பனே, எல்லா நிறைவும் பெற்று தகப்பனே, இந்த மக்களுக்காக நீ மரித்த நோக்கம், நீர்பட்ட பாடுகள், நீர்பட்ட அடி, நீர்பட்ட வேதனை, அதனுடைய பிரதிபலன் ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, நியாயப்பிரமாணத்தின் கீழ் அடிபட்ட மக்களை மீட்டத்தக்கதாக இயேசு வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை அறிந்து உன்னை ஐஸ்வர்யத்தை ஆண்டவரே, என்ன கர்த்தர் கிருபையை அறிந்திருக்கிறது. ஒவ்வொரு மக்களும் என்னை ஐஸ்வர்யனாக்க இயேசு தரித்திரனானார். இயேசு எனக்குள்ள வந்தபடினாலே பொன்னும் தூபவர்க்கும் வெள்ளைப்பொருளும் வந்தது போல என் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதம் வரும் என்பதை இவர்கள் விளங்கட்டும், விசுவாசிக்கட்டும், அதன் மூலம் கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். பரலோக பிதாவே, இவர்களுக்கான வார்த்தையை அனுப்பியிருக்கிறேன். நீ சொன்னீரே, என் வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்று சொன்னீரே. நான் சொன்ன வார்த்தை இந்த குடும்பத்தில் நிறைய உண்டாகட்டும் சுவாமி. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். தகப்பனே, ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரே, ஒருவரும் கண்டிராதவரே, இவ்வளவாய் தன் மகனை கொடுத்து அன்பு கூர்ந்தவரே, உம்முடைய வார்த்தையை, எழுதப்பட்ட வார்த்தையை, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒளியாது என்று சொன்னீரே. அந்த வார்த்தை இவர்களுக்காக நான் பிரசங்கித்திருக்கிறேன். இவர்கள் அந்த வார்த்தை விசுவாசிக்கிறார்கள், கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லா குறைவிலிருந்தும், எல்லா தரித்திரத்திலிருந்தும், எல்லா குழப்பத்திலிருந்தும் வெளியே வருவார்களாக. வியாதியிலிருந்து வெளியே வருவார்களாக. பிரச்சனையிலிருந்து வெளியே வருவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இவர்கள் தலைமையில் ஆசீர்வாதத்தை கூறு
சொல்லுகிறேன், ஆசீர்வாதமாய் வாழ்வார்களாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அருமையானவர்களே, நாளை சந்திப்போம். சந்தேகம் இருந்தால் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாளை சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.